நிறைய காலம் லோகத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருந்து போருமே அப்படின்னு தோன்றுறது. ஏன்னா அவதார புருஷாளுக்கு அவதார காரியங்களை முடிச்சுண்டாச்சு அப்படின்னா அப்புறம் மேலே இங்கே இருக்கிறது பாரமாக போயிடும். இவருக்கு பெரிய ஈடுபாடு மகாலிங்கத்தின் இடத்துல தான் எப்போதுமே. வழக்கமாக ஒருவரே அதுபோல் அர்த்தஜாமத்துக்கு வந்திருக்கிறார். ஜோதிர்மய ஸ்வரூபம்னான மகாலிங்கத்தின் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறார். संसाराख्य विशाल नाटक गृहे सर्वाणि रूपाण्यहो धृत्वा अधोमुखयोनिका यवनिकां निर्हत्य च सर्वज्ञस्य दयापरस्य तव देवाग्रे चिरं नृत्यतः श्रान्तस्यापि ममालम् उषितवागे वास्तु विश्राणनं संसाराख्य விஷாலநாடககிருஹே. பெரிய நாடகம்தான் இந்த சம்சாரம் அப்படிங்கிறது. எப்போ எப்படி வந்தோம் அப்படிங்கிறது தெரியாது, எப்போ எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியாது, எங்கேருந்து வந்தோன்னு தெரியாது, எங்கே போக போகிறோன்னு தெரியாது. நடுப்புற ஏதோ தந்துடும். இவா தான் அம்மா, இவா தான் அப்பா, இவா தான் கூட பிறந்தவா, இவா தான் பாரியா, இவா தான் பர்த்தா, இவா தான் புத்திராள், இவா தான் புத்திரி, இதான் சொந்தக்காரா, இவாள் தான் மித்ராள், இதெல்லாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவா, இதெல்லாம் சேர்ந்துருக்கு ஒரு ஜங்ஷனில் எல்லாரும் கூடின மாதிரி. இது எப்போ திடீர்னு பிச்சுக்குமோ தெரியாது. அப்படி ஒரு நாள் வந்துடும். இந்த நாடகம் நீ ஆட்டி வச்சுருக்க, நாங்கள் ஆடுறோம். தவ தேவஸ்யாக்ரே சிரம் நிருத்யதா. போருமேப்பா, ஆடின ஆட்டமெல்லாம் போருமே. நீயோ சர்வஜன் தயாநிதி இல்லையா? நீ போரும்னு ஒரு வார்த்தை சொல்ல, போறோம் நீ வந்துடு, கூறுமாறு கூறாயே அப்படின்னார் இல்லையா ஆழ்வார். திருவேங்கடமுடியான பார்த்து சரணாகதி திருவேங்கடமுடியான இடத்துல, ஆத்ம நிவேதனை மட்டும் அவரிடத்துல தான். அவர் சொல்றார், கூடுமாறு கூறாய, நீ வான்னு சொல்லிவிட்டு நான் வந்துடுவேனே, போறோம் அப்படின்னு சொல்லேன். அதான் ஸ்ராந்தஸ்யாபி மமாலம் உஜிதவாகே வாஸ்து விஸ்ராணனம். அதனால மகாதேவா நீ போருமே, வான்னு என்னை கூப்பிட்டுட்டேன்னா நான் வந்துடுவேனே அப்படின்னு இப்படி மகாலிங்கத்தின் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டாரோ. பெரிய ஜோதிஷ அடிக்கிறது அவர் மேலே. இந்த ஜோதிஷோட ஓடி போய் மகாலிங்கத்தை கட்டின்ட்டாரா. ஐயாவாளும் சுயமே மகாலிங்கமாக ஆயிட்டார். அப்படியே ஐக்கியமாயிட்டார் பகவானுடைய சிவபெருமானுடைய ரூபத்தினிடத்துலையே. இப்போ நாமெல்லாம் போய் அந்த மகாலிங்கத்தை தரிசிக்கிறோமோ, அதே மகாலிங்கத்தினிடத்துல நம்ம ஐயாவாளும் இருக்கார். நம்ம ஐயாவாள் எங்கே இருக்கிறார்னா மகாலிங்கத்தினிடத்துல இருக்கார். சைதன்ய மகாபிரபு எங்கே இருக்கிறார்னா சாட்சாத் ஜெகநாதனிடத்துல இருக்கிறார். நம்ம நாச்சியார் ஆண்டாள் எங்கே இருக்கிறார்னா பெரிய பெருமாளிடத்துல இருக்கா. பெரிய பெருமாளை பார்க்கச்ச பெரிய பெருமாளை மட்டும் பார்க்கல, கூட இருக்கிற ஆண்டாளையும் சேர்த்து தான் பார்க்குறோம். மீராபாய் எங்கே இருக்கிறார்னா கோவர்தன கிரிநாதனிடத்துலையே தான் இருக்கார். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா எங்கே இருக்கிறார்னா சாட்சாத் திருவேங்கடமுடையானாவே இருக்கிறார் அப்படின்னு. எந்த திருவேங்கடமுடையான இடத்துல இருந்து வந்தாரோ அந்த திருவேங்கடமுடையான இடத்துலையே தானே இருக்கிறார் அப்படின்னு. அந்தந்த மகான்கள் அங்கங்கே பகவானிடத்தில் இருக்கக்கூடியதான ஆகர்ஷணம், இவாளுக்கு இருக்கக்கூடியதான பிரேமோத்வேகம் மட்டும் இல்லை, அவதார ரகசியம். மகாலிங்கமே தான் ஐயாவாளா வந்தார், ஜெகநாதனே தான் சைத்தன்யராக வந்தார் இல்லையா? திருவேங்கடமுடியானே தான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவா விபவ ரூபத்தில் வந்தார் அப்படிங்கிறதுல கிஞ்சித் கூட சந்தேகம் நமக்கு இல்லைங்கிறது நிதர்சனம், நமது அனுபவம் அப்படிங்கிறது.